Hello guys, welcome back to the channel Full Tank and channel ku pusa vandinga en peru Suresh and நம்ம சேனல்ல automobile travel and life event related ஆன வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண போறோம். சோ வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கண்டிப்பா Full Tanker நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க and மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சோ இது பேண்டமிக் டைம் அப்படிங்கறனால நம்மனால travel வீடியோஸ் எதுவும் போட முடியல. அதனால டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆன வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். and once pandemic முடிஞ்சிருச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம சேனல்ல travel வீடியோஸ் பாப்பீங்க. சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. and இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Pulsar 180 ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So இந்த பைக் வந்து ஒரு 70,000 kilometers ரன் ஆயிருக்கு and இந்த 70,000 kilometersல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்தது and என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்சஸ் வந்து இந்த பைக்ல நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாப்போம். and இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணி விட்டுருங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. and வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் கிட்ட நான் வச்சுக்கிற ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படினா இது பேண்டமிக் டைம் அப்படிங்கறனால எல்லாரும் சேஃப்டி பிரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. மறக்காம 6 மீட்டர் கேப் விடுங்க. எங்க போனாலும் கிரவுடுக்குள்ள போகாதீங்க. சோ இந்த பிரிகாஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா தான் இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளிய வர முடியும். சோ மறக்காம இந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸை நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So நாம பாக்குற இந்த பைக் வந்து 2010 மாடல். அந்த 2010ல இருந்து இந்த பல்சர் 180 பைக்ஸ்ல டிசைன் வைஸ் ஆகட்டும், இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் வைஸ் ஆகட்டும் எந்த சேஞ்சஸுமே இல்ல. இப்போ Bs6 வந்தப்பதான் கொஞ்சம் வந்து பவர் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் தான் இருக்கு. அண்ட் டிசைன் வைஸ் இந்த பைக்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ சர்வீஸ் காஸ்ட் அண்ட் அதர் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து ரீசெண்ட் இப்போ நான் சேஞ்ச் பண்ண பார்ட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து என்னென்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த பைக்கோட சர்வீஸ் சென்ட்ரல் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 500 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஃப்ரீ சர்வீசஸ் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் சம்திங்ல உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் few moments later. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து ஓனா வெளியே இருக்க மெக்கானிக் யூஸ் பண்ணி தான் இந்த பைக் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். அண்ட் அப்படி பாக்குறப்போ நான் வந்து ரெகுலரா ஆயில் சேஞ்ச் வந்து 4000 ஆர் 3500 to 4000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன். அண்ட் அதர் லூப்ரிகேஷன்ஸ், செயின் லூப்ரிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் அடிக்கொருக்கா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எனக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்ல வந்து ஆயில் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க வந்து பழைய ஆயில ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு புது ஆயில் ஆட் பண்ணா மட்டும் போதும். அண்ட் இந்த 70,000 கிலோமீட்டர்ஸ்மே நான் யூஸ் பண்ண ஆயில் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால் ஆக்டிவ் 20W40 தான். இந்த 70,000 கிலோமீட்டர்ஸ்மே நான் யூஸ் பண்ணேன். சிந்தட்டிக் ஆயில் எல்லாம் கிடையாது, நார்மல் ஆயில் தான். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 340 rupees. ஸ்டார்டிங்ல வந்து 320 rupees இருந்தது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 370 rupees ஆர் 340 rupeesக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதர் திங்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் இந்த பைக்ல வந்து கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். பேப்பர் ஃபில்டர்ஸ் கிடையாது பழைய பைக்ல. அண்ட் கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் அந்த ஏர் ஃபில்டர்ஸே. பட் நான் வந்து இந்த பைக்குக்கு K&N ஃபில்டர் மாட்டி வச்சிருக்கேன். அண்ட் அந்த ஃபில்டரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2500 வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் நான் மாத்தினது வந்து ஒரு 40,000 or 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணேன். அண்ட் செயின் லூப்ரிகேஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா இனிஷியல் டேஸ்ல அதாவது 2010ல இருந்து 14 வரைக்கும் எந்த செயின் லூப்ஸ்மே நான் யூஸ் பண்ணது இல்ல. ஒன்ஸ் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்றப்போ டீசல் ஊத்தி இதை செயின் வந்து லைட்டா கிளீன் அப் பண்ணிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் பிளஸ் கிரீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி செயின் லூப்ரிகேட் பண்ணிக்குவேன். அண்ட் அந்த செயின்ஸ் பாக்கெட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வந்துச்சு. இப்போ 30,000 கிலோமீட்டருக்கு அப்புறமா வந்து நான் வேற செயின்ஸ் பாக்கெட் மாத்திரப்போ செயின் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா லைஃப் டிஃபரன்ஸ் வந்த மாதிரி தெரியல. அதே லைஃப் தான் செயின்ஸ் பாக்கெட் வந்திருக்கு. ஸோ ஓவராலா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சேஞ்சுக்கு வந்து ஒரு 350 rupees ஆர் 370 rupees. நார்மல் ஆயில் ஊத்தீங்கன்னா 370 rupees ஆகும். அது வந்து உங்களுக்கு 1.2 லிட்டர் இந்த பைக் பிடிக்கும். அண்ட் சிந்தட்டிக் ஆயில் ஊத்துறீங்க அப்படின்னா மோட்டில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 600 or 670 rupees ஆகும். அண்ட் நீங்க வெளியே கொடுக்குற மெக்கானிக்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் நீங்க இந்த மாதிரி ஏர் கிளீன் பண்ணி போடுறது அண்ட் செயின் லூப்ரிகேட் பண்றது, வாட்டர் சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் ஒரு 120 or 100 rupees போட்டீங்கன்னா 370 plus 100 வந்து உங்களுக்கு ஒரு 400-500 ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு லேபர் காஸ்ட் வந்து நீங்க வெளியே கொடுத்து பண்ணீங்கன்னா ஆயில் சேஞ்சஸ், வாட்டர் சர்வீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 70 rupees or 100 rupees கேட்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 600-650ல இந்த பைக்கோட சர்வீஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த சர்வீஸ் வந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் 3,500 to 4,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்க வந்து ரெகுலரா ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்.
இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினில் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. கிளச் பிளேட் வந்து சீக்கிரமாக வியர்ஸ் அண்ட் டியர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் அதர் இன்ஜினில் கோளாறுகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வேற எந்த ப்ராப்ளமே வராது. மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் வராது. இன்கேஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வாரண்டியில் நீங்கள் போய் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகும் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா. அண்ட் 30,000 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 2,200 2,300 அரௌண்ட் வரும். அவ்வளோதான் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட காஸ்ட் வரும். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கியர் லிவர்ஸ் இங்கே கீழே வர கியர் லிவர்ஸ் வந்து செட்டே போயிருச்சு. அண்ட் அது வந்து இப்போ ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி நான் கியர் லிவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் தான் வரும். அந்த கியர் லிவர்ஸ் செட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான் வரும். அண்ட் அதர் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பேட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 230 ருபீஸ் ஆர் 240 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் போனீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வேணும் அப்படின்னா 180 ருபீஸில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஸ்க் பேட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அது வந்து எல்லாத்துக்குமே மாறும். சிட்டியில் ஓட்டினா மாறும், இல்லை ஹைவேல ஓட்டினா கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும். அதர் திங்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த பைக்கோட டயர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஓட்டுற ரோடை பொறுத்து தான். அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 கிலோமீட்டர் நீங்கள் எந்த ரோட்டில் வேணாலும் ஓட்டினாலும் உங்கள் டயர் லைஃப் வரும். இந்த பைக்கோட ஸ்டாக் டயர்ஸ் வந்து எம்ஆர்எஃப் சேப்பர் தான் வந்துச்சு. நான் இது வரைக்கும் அந்த டயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டயர் வந்து எனக்கு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆச்சு. அண்ட் செகண்ட் செட் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணி இன்னொரு பார்த்தீங்கன்னா 40 வரைக்குமே ரன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து பெருசாக அதை யூஸ் பண்ணல, லோக்கலில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் லைஃப் அதிகமாக வந்திருக்கு. டயர் தேர்ந்துருச்சு, பட் இருந்தாலும் நான் அதே வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து இதில் பெரிய டூரிங் எல்லாம் பண்ணுறது இல்லை, லோக்கல் யூஸ்க்கு அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த டயரோட காஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எம்ஆர்எஃப் சேப்பர் அரௌண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்ந்தே உங்களுக்கு ஒரு 5,000 ருபீஸ்க்குள்ள தான் வரும். அண்ட் இப்போ கரண்டான பிரைஸ் என்னன்னு தெரியல, ஒரு 5,000 ருபீஸ்க்குள்ள தான் வரும் கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்ந்து. அண்ட் அதர் திங்ஸ் இந்த பைக்கில் பீரியடிக்காக என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த பைக்கோட ஸ்பார்க் பிளக்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகாமல் இருக்கும். அண்ட் மைலேஜ் பற்றின டிப்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் காலில் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்பார்க் பிளக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகாது வண்டியில். அண்ட் ஸ்பார்க் பிளக்ஸோட காஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 to 100 ருபீஸ்க்குள்ள தான் வரும். இந்த பைக்கில் வந்து 2 ஸ்பார்க் பிளக்ஸ் வரும். அண்ட் எல்லா பல்சர் பைக்லையுமே 2 ஸ்பார்க் பிளக்ஸ் வரும். ஸோ இந்த பைக்கோட ரெகுலர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து இவ்வளோதான். அதாவது 3,500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு 600 ருபீஸ் ஆகும். 30,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செயின் பாக்கெட் சேஞ்ச் பண்ணணும், டயர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,500 அண்ட் டயர்ஸ்க்கு வந்து 5,000 ருபீஸ் ஆகும். அண்ட் அதர் திங்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ்க்கு நீங்கள் ஸ்பார்க் பிளக் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பைக்கோட ரெகுலர் சர்வீஸ். ஸோ இது போக எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது. அதில் வந்து வேற பார்ட்ஸ் எல்லாம் இந்த பைக்கில் நான் சேஞ்ச் பண்ணேன். அது என்னென்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கியர் லிவர்ஸ் வந்து ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ் லைக் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் நான் கொஞ்சம் அப்படியே தான் ஓட்டிட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக தான் இந்த கியர் லிவர்ஸை மாற்றினேன். ஸோ இந்த கியர் லிவர்ஸ் கம்ப்ளீட் செட் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்துச்சு. அண்ட் பைக்கோட கிளச் செட் வந்து நான் மாற்றினேன். அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,700 ருபீஸ் வந்து பைக்கோட கிளச் செட் வந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனோட 2 ஸ்டெம்முமே மாற்றிருக்கேன். போத் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சஸ்பென்ஷன் ஸ்டெம்ஸுமே நான் மாற்றிருக்கேன். ஸ்டெம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சைடில் வருதுல இந்த சில்வர் கலர் இது வந்து ஸ்டெம்ஸ் நான் 2மே மாற்றிருக்கேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு ஒரு ஸ்டெம் வந்து 900 ஆர் 1,000 சம்திங் வந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியோட இந்த மெயின் கோன் செட் வந்து மாற்றிருக்கேன். ஹேண்டில் பார் கீழே வர கோன் செட். ஸோ அந்த கோன் செட்டோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 600 ருபீஸ் வந்துச்சு. இப்போ கோன் செட் அண்ட் அடுத்த திங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஹேண்டில் பார் வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து 3 பீஸ் ஹேண்டில் பார் அப்படிம்பாங்க. பேஸ் ஒரு பிளேட் வரும், அதுக்கப்புறம் மேலே ஒரு கனெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் பார் ஒன்று வரும். ஸோ அந்த பார் மட்டும் எனக்கு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 ருபீஸ் ஆர் 150 ருபீஸ் ஆச்சு. அண்ட் அதர் திங்ஸ் நான் இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ வேற என்னென்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வேற எதுவும் பெருசாக நான் சேஞ்சஸ் பண்ணல. ஒரு ஃபுட் பெக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன். அந்த ஃபுட் பெக்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேற எதுவும் பெருசாக ஆக்சிடென்ட்ஸ் அப்போ நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஓவராலாக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணப்போ எனக்கு வந்த காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்டு ஒரு 3,000 தான் வந்துச்சு. எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 3,000 4,000 தான் வந்துச்சு. ஸோ இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணப்போ எனக்கு இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகல. ஸோ இது வரைக்கும் எலக்ட்ரிக்கலில் எனக்கு பெருசாக எதுவுமே வந்ததில்லை. பட் ஒரே ஒரு சின்ன ஒயர் கனெக்ஷன் கட்டாக இருக்குது, அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஜாயின் போட்டாங்க. ஸோ அது தவிர எனக்கு எலக்ட்ரிக்கல்ஸில் பெரிய ப்ராப்ளம் இந்த பைக்கில் வந்ததே இல்லை. அண்ட் பேட்டரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் 4 இயர்ஸ் ஒன்ஸ், அதாவது
மேக்ஸிமம் 4 இயர்ஸ் அண்ட் மினிமம் வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும் பைக்கோட பேட்டரி. அண்ட் அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 ஆகும் இந்த பைக்கோட பேட்டரி. ஸோ அதர் திங்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளச்சோட ஒயர் வந்து ஹார்ட் ஆச்சு அப்படின்னா நான் ரெகுலராக சேஞ்ச் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு 10,000 15,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அது யூஸ் பண்ணுறதை பொறுத்து கிளச் ஹார்ட் ஆயிடுச்சு, ஒயர் போயிடுச்சு, கிளச் ஒயர் போயிடுச்சு அப்படின்னா கிளச் கேபிள் வந்து நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவேன். அதோட காஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 130 rupees ஆர் 120 rupees தான் கிளச் கேபிளோட காஸ்ட் வரும். அண்ட் அதர் திங்ஸ் பார்த்துட்டீங்கன்னா வேற இந்த பைக்கில் நான் பண்ண சேஞ்சஸ் வேறு எதுவும் இல்லை. இவ்வளோதான் இந்த பைக்கில் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கான காஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பைக்கோட சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப். அண்ட் இதே காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பல்சர் சீரிஸ் எல்லா பைக்கும் பல்சர் 150, பல்சர் 180, பல்சர் 220 ஸோ எது எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் இதே தான் வரும். அண்ட் சர்வீஸ் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். அண்ட் சர்வீஸ் காஸ்ட் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பல்சர் 220க்கு ஆயில் வந்து நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் ஆயில் ஊற்றணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆயில் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பல்சர் 180க்கும் பல்சர் 220க்கும் சர்வீஸ் காஸ்ட் வேறு எந்த சேஞ்சஸுமே வராது. சேம் செயின் பாக்கெட் அதே நீங்கள் 30,000 கிலோமீட்டர்லாம் மாத்திராப்புல வரும். டயர்ஸும் நீங்கள் சேம் அதே 30,000 கிலோமீட்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாப்புல வரும். பிகாஸ் ரெண்டு பைக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட் தான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து பெரிய டிஃபரன்சஸ் இருக்காது பல்சர் 180க்கும் அண்ட் 220க்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. நான் சொன்னதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. அண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஓவராலாக நீங்கள் இந்த பைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீப் மெயின்டெனன்ஸ் அண்ட் குட் ரிலையபிலிட்டியோட ஒரு பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பல்சர் பைக் வாங்கலாம். பல்சர் 180 ஆகட்டும், பல்சர் 220 ஆகட்டும், கண்டிப்பாக நீங்கள் பல்சர் பைக்ஸ் வாங்கலாம். அண்ட் வந்து இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இது தர்ற மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். அண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறதை நம்ம பல்சரை சொல்லலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்னது இல்லாமல் என்னோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இந்த பைக்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு நீங்கள் எப்படி பைக்கை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் பைக்கு எக்ஸ்ட்ரா செலவு வச்சாலும் வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபுல் டேங்கர் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது 70,000 கிலோமீட்டர் முடிஞ்சும் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம ஃபுல் டேங்கர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஸ்டே சேஃப், ரைட் சேஃப் கைஸ். See you in the next video.